இந்த தன்வந்திரி முறை பார்க்கும்பொழுது நீங்க ஆச்சரியப்பட்ட விஷயம்னு ஏதாவது இருக்கா? நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இப்போ நீங்கள் சொன்னோன்னே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது, நம்ம ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க, அவங்க சம்மந்தப்பட்ட நிறைய நண்பர்களையும் வந்து அழைச்சிட்டு வந்து பார்த்துருக்குறாருங்க. அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க மனைவிக்கு வந்து திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மனைவிக்கு வந்து நம்மள்ட்ட நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 2 வருஷத்தில் வந்து மனைவிக்கு வந்து அதாவது அகடு சார்ந்த ரணப்பிணி, அகடுன்னு சொன்னோம்னா வயிறு, அந்த வயிறு சார்ந்த ஒரு தீராத பிணி வந்து அவங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்த 2 வருஷத்தில். அதனால் வந்து அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னு நம்ம பலன்கள் சொல்லிட்டோம். ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்குமே, ஒரு 28 வயசு பக்கம் தான் அவங்களுக்கு மனைவிக்கு. இவ்வளோ சின்ன வயசில் அது மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு அதை ஒரு பெருசுப்படுத்திக்கல. எங்களுக்குமே சொல்லக்கூடிய நேரத்தில் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் யோசித்தோங்க. ஆனால் இதில் வந்திருக்கு ரொம்ப ஆழமாக வந்ததுனால ஒரு அடிக்கடி நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அதை நம்மள்ட்ட ரீகால் பண்ணுவோம். என்ன சார் வீட்டில் எப்படி மனைவி எப்படி இருக்காங்க, அது பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க சொல்லுங்கன்னு. சரிங்க சாமின்னு சொல்லிட்டு தான் போவாருங்க. ஆனால் அதை அவர் அவ்வளோ தூரம் அதை எடுத்துக்கல போல். கடைசியாக நம்ம அதே மாதிரி அந்த வயது வரக்கூடிய நேரத்தில் நம்மக்கிட்ட வராங்க மனைவி அழைச்சிக்கிட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு வாரமாக மனைவிக்கு வந்து கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நேற்று நாங்கள் போய் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது கேன்சரினுடைய ஆரம்பமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த கேன்சர் தான் வரும்ன்றது ஏடுல இருந்ததா? ஆமாம், இந்த அகடு சார்ந்த பிணின்னு சொல்லியிருக்காங்க, அகடு சார்ந்த ரணப்பிணின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதை நம்ம அப்படி தான் அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும்.